நீங்கள் வண்டியில் ஏறினீங்கல்ல? ஆமாம். உங்களுடைய ரைட் சைடு கால் எடுத்து உள்ளே வரணும்னு நினச்சது ஓகே தான், தப்பு இல்லை. பட் இன்றைக்கி அப்படி வந்துட்டீங்க. பட் இனிமேல் அந்த வேலை செய்யக்கூடாது. சரிங்களா. ஏறும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய இடது காலத்தை தூக்கி உள்ளே வைக்கணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுடைய ஃபீலே மாறும். இன்றைக்கி ஒரு நாள் வந்தீங்க தவிர அது ஓகே, தப்பு கிடையாது, அது ஓகே. பட் இனிமேல் ஏறணும்னா நீங்கள் டோர் திறந்து உங்களுடைய இடது கால் தான் உள்ளே வரணும். இடது கால் உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு சேஃபே மாறும். அப்படியே மாறி உள்ளே வருவீங்க. நான் சொல்கிற கான்செப்ட் அப்படி உள்ளே வர ஃபீலே அப்படி கரெக்டாக வந்து உள்ளே வைப்பாங்க. அதை மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்புறம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சீட் பெல்ட் மட்டும் தூக்கி மாட்டிக்கிங்க. மொத்தமாக இருக்கும். இங்கேயே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். பட் அதை 10 நிமிஷம் நம்ம சிட்டி வேலையும் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ நீங்கள் வண்டி மட்டும் எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கிளாஸ் காருக்குள்ளே இருக்குது. பட் நீங்கள் பெருசாக வண்டி ஓட்டுற ஃபீல் இருக்காது. நான் சொல்கிறது மட்டும் செஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இது கீழே காலுக்கடியில் இருக்கிறோன்னா அந்த கடைசியில் இருக்கிறது ஆக்சிலேட்டர். அதே தான் இந்த ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, ஆக்சிலேட்டரில் பெருவரல் மட்டும் நான் சொல்லும்போது வைங்க, எடுங்கன்னு எடுத்துருங்க. சரி. ஆக்சிலேட்டரில் ஆமாம், மீது எதுவுமே யூஸ் பண்ணாது. சரி. அதை மட்டும் நான் சொல்லும்போது வைங்க, எடுங்கன்னு எடுத்துருங்க. சரிங்களா. சாவி முன்னால் ஒரு 2 ஸ்டெப் இருக்குங்க. டிஸ்பிளே லைட் இதுன்னு பார்க்கலாம். முன்னால் 10 மடிச்சு இருக்கு முன்னாடி. ஆமாம், சரிங்களா. அவ்வளோ காய் இருக்குங்க, அவ்வளோதான். சரிங்களா. அதை மட்டும் நான் சொல்லும்போது டச் பண்ணுங்கள், எடுங்கன்னு எடுத்துருங்க. இது இண்டிகேட்டர் சுவிட்சு. இப்படி இறக்குனா ரைட்டு, இப்படி நிப்பினா ஆஃபு, இப்படி எடுத்துனா லெஃப்ட்டு போடுங்க. ரைட்டு லெஃப்ட், இது ரைட்டுங்களா. ஆமாம், ரைட்டு ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணுங்க. சரிங்களா. போடாங்களா. பெருசாக வண்டி அங்கே போயிருமோ இங்கே போயிருமோ, அதில் ஏறிடுமோ இதில் ஏறிடுமோ, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. சரிங்களா. நம்ம இந்த 2 வெள்ளைக்கோட்டுக்கு சென்டரில் போகிறோம். எனக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம் தான். 1 ஸ்டியரிங் கரெக்டாக பிடிக்கணும். சரி. 2 எக்ஸிலேட்டரை கரெக்டாக ஃபீல் பண்ணணும். நான் இப்படி தான் தொட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். சரிங்களா. சரிங்க. லைட்டாக எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். அது நீங்கள் ஆனால் பயப்படாதீங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள். அப்படி காலை எடுத்துருங்க. ஏன் கால் எடுக்க சொன்னீங்கன்னா, கால் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பட் எங்கிட்ட எக்ஸிலேட்டர் கிடையாது. சரி. நீங்கள் மிதிச்சா மட்டும்தான் ஆக்சிலேட்டர். சரிங்களா. ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் மிதிங்க. நம்ம இப்போ அப்படியே அந்த ரோட்டுக்கு போக போகிறோம். அந்த கன்னடியில் வண்டி ஏதாச்சும் வருதுன்னு பாருங்கள். வரலங்கண்ணா. அப்படியே அந்த ரோட்டுக்கு போகணும். இண்டிகேட்டர் போடணுங்களா? இல்லை, இங்கேருந்து இங்கே வரக்கும்லாம் இண்டிகேட்டர் போடக்கூடாது. சரிங்களா. இந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு நான் வரேன், இந்த ரோட்டுக்கு வரங்கிறதுக்கெல்லாம் இண்டிகேட்டர் போடக்கூடாது. சரி. சரிங்களா. நம்ம இந்த ரோட்லேயே போகலாம். இப்படியே போட்டோம். ஸ்டேரிங் இந்த ஒரே நிமிஷம் ஸ்டேரிங் போட்டு ஆட்டாதீங்க. வண்டி இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. எக்ஸிலேட்டர் காலை எடுங்க. அப்படியே லைட்டாக டச் பண்ணுங்க. இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. அந்த லாரி எப்படி போகுது காட்டினா நேராக போகுதுங்களா. கேஸ் ஆடுதா தள்ளும்புதா ஏதாச்சும் இருக்குது அந்த வண்டியில்? எதுவும் நேராக போயிட்டு தான் இருக்குது. அவ்வளோதான். பட் நம்ம இந்த வண்டி இருந்தால் அந்த வண்டி நெருங்குற மாதிரி தெரிஞ்சுதுன்னா காலை எடுத்துருங்க. சரி. நெருங்குற ஃபீல் தெரியுது உங்களுக்கு? பக்கமாக போகிற ஃபீல் தெரியுதா? காலை எடுத்துருங்க. மறுபடியும் இப்போ கரெக்டாக போகிற மாதிரி இருக்கா? அதே அளவில் லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக வண்டி என்ன ஆகுதுன்னா முன்னாடி மூவ் ஆகுது. மறுக்கா சொல்கிறேன், எங்கிட்ட எக்ஸைட் கிடையாது. எக்ஸைட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் டச் இப்படி ஃபுல்லாக திருப்புறீங்களா லைட்டாக திருப்புறீங்களான்னு ஃபீல் பண்ணி. சரி. தெரியுதா. ஸ்டேரிங் காலை எடுத்துருங்க. சரிங்களா. இதுதான் காருன்னு உங்கள் பெருவிரல் வச்சு அமுத்தி பாருங்க, தெரியும். அந்த கையில் வச்சு அமுத்தி பாருங்க. அந்த விரலையும் வச்சு அமுத்தி பாருங்க. அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. அவர் மேலே இடிக்காது, பயப்படாதீங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். எங்கேயோ இடிச்சிருக்கணும், எதையாச்சும் இடிச்சிருக்கணும், அந்த பர்சன்டேஜ் கூட வச்சுக்காதீங்க. சரி. இந்த வண்டிக்குள்ள நான் உட்காந்துக்கிற வரையும் வண்டி எங்கேயுமே போய் இடிக்காது. வேறு யாராச்சும் வந்து நம்ம இடித்தா மட்டும்தான் உண்டோ வழியே, நம்ம வண்டி யாரையும் போய் இடிக்காது. சரிங்களா. சரி. காலை எடுத்துருங்க. வண்டி உங்களை மீறி ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா காலை எடுத்துருங்க. ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. அவ்வளோதான். நான் பிடிச்சிருக்கேன்னா ஆட்டிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான். அது எத்தனை விரலில் பிடிச்சிருக்கேன்? நீங்கள் எத்தனை விரலில் பிடிச்சிருக்கீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆட்டக்கூடாது. பர்சன்டேஜ் கூட ஆட்டக்கூடாது. சரிங்களா. அப்படியே பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக, அவ்வளோதான்.
அதை ஃபீல் பண்ணுங்கள். நான் ஸ்டீரிங் பிடிச்சிருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது, நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். அதேமாதிரி அதை போட்டு இப்படி நசுக்கையில் பிடிக்கக்கூடாது. அவ்வளோதான், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நேராக போகுதா? ஆடலையா? இல்லை, யாரை பார்த்து இப்படி திருப்பிடக்கூடாது. சரிங்களா? லைட்டாக ஒரு திருப்பி, லைட்டாக ஒரு திருப்பி. அவ்வளோதான், லைட்டாக, அவ்வளோதான், அவ்வளோதான். மறுபடியும் ஸ்டடி பண்ணி, அவ்வளோதான். மறுபடியும் ஸ்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. காலை எடுத்துருங்க. சரிங்களா? காலை எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக டச், லைட்டாக. சரிங்க, மறுபடியும் காலை எடுத்துருங்க. பட் இன்றைக்கி நான் இங்கே சில பல விஷயங்கள் பண்ணிக்குவேன். அது என்னங்கிறத உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். சரி, புரியுதா? அது என்னங்கிறது இன்றைக்கி சொல்லி கொடுத்தா சிரமமாகிக்கும். சரி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றுங்கிற மாதிரி அதை நாளைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ், லைட்டாக. நம்ம கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மெதுவாகவே போகலாம். காட்டினா ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. கொஞ்சம் லைட்டாக துட்டே போகலாம். அவங்களாம் ஓட்டி பண்ணிட்டாங்க, அவங்களாம் போகிறவங்க பூரா முன்னால் போட்டோம். நம்ம ஒரு 10 நாள் போட்டு அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட்டு போட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சு போய்க்கலாம். லெஃப்ட் மறுபடியும் லைட்டாக தொடுங்க. எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. எக்ஸைட் மீக்காதீங்க. மாற்றி அப்படிங்க. இந்த பக்கம் அப்படி, அந்த பக்கம் அப்படி, இந்த பக்கம் மாற்று. எக்ஸைட்டை மிதிச்சிடாதீங்க. வண்டி போகலையேன்னு மிதிச்சிடாதீங்க. பட் நீங்கள் மிதிக்காட்டியும் வண்டி போகுதில்ல. ஆமாம், இது எப்படி போகுதுன்றதை நாளைக்கு சொல்லித்தரேன். அப்படி மாற்றி அவ்வளோதான், நிறுத்தி. எக்ஸைட் மிதிச்சிடாதீங்க. அந்த டோரை மட்டும் தரங்க. திறந்துட்டிங்களா? உங்கள் காலை கீழே பாருங்கள். பெட்ரோல் சிம்பிள் போட்டு ஒரு இதில் இழுக்கிற மாதிரி ஒன்று இருக்கா? ஆமாம், அதை மட்டும் இழுங்க பார்க்கலாம். அதை மட்டும் ஓகேண்ணா, அவ்வளோதான். ஆமாண்ணா, ஃபஸ்ட்டு வந்து வா. ஏண்டா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சிடலாம். சரிங்களா? இந்த கிளச் இருக்குல்ல, ஃபுல்லாக பிடிங்க வரலாம். கடைசி வரையும் முடியும். ஃபுல்லாக பிடிச்சிட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண கேட்டால் கீரை பற்றி உங்களுக்கு எது தெரியுமா? கீரெல்லாம் போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மறுபடியும் தேடுக்கு போயிடுச்சு. ரூட்ரு போட்டிங்களா? கிளச்சின்னு காலை எடுத்துடாதீங்க. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். அதாவது எடுத்துனா நீங்கள் கையை வச்சு இப்படி நீங்களே அது இதுவே கடைசியாக இருக்கணும். அதை டிலேட் பண்ணிடுங்க. சரிங்களா? கையை இப்படி மேலே வைங்க. மேலே வச்சுருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணி பிடிங்க. அப்படி பிடிங்க. சரிங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். அது உங்கள் கையில் ஃபீல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீழ் விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நூல் பின்னால் நியூட்ராகிட்டா ஃபஸ்ட்டு நியூட்ராகிச்சு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு நியூட்ராகிச்சு. சரிதானே? கையில் ஃபீல் ஆகுதா? ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணிட்டோம். ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு கீர் தங்க ஒரு அரை மணி நேரம் ஆக வந்துடுறேன். கூப்பிட்றேன். அப்படியே நியூட்ரு பண்ணுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு கீர் பொறுத்த வரைக்கும் கையை வைங்க. தம்பி இங்கே வந்து இடித்து மேலே தள்ளணும். ஃபஸ்ட்டு மறுபடியும் இழுத்துட்டோம். நியூட்ரு ஆகிடுச்சு. பட் டைட்டாக பிடிக்காதுங்க. அந்த ஃபீல் மட்டும் பண்ணுங்கள். இங்கே வந்து இடிச்சிருச்சு, மேலே தள்ளணும். ஃபஸ்ட்டு நியூட்ரு ஆகிடுச்சு. இழுக்க விடக்கூடாது. கை எடுங்க. ஃபஸ்ட்டு கீர் இங்கே இழுத்தேன், அங்கே போயிடுச்சு.
இழுத்து மட்டும் கை வைங்க. இழுத்து மட்டும் விடணுங்கிறது கிடையாது, அது இழுத்து அதை ஃபீல் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீரு லைட்டாக இழுத்தோம், ஃப்ரீயாக பிடிங்க, ஃப்ரீயாக பிடிச்சிங்கன்னா அது அங்கே போகும். போகுதா? கை வைங்க. ஃபஸ்ட்டு கீரு அங்கே போகுதா? ஃபஸ்ட்டு கீரு போயிடுச்சா? தெரியுதா? ஃபஸ்ட்டு போகுது, தெரியுதா? புரியுதா? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. வந்து ஆக மாட்டேன், சாவி மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. கீழேங்களா? இவ்வளோ 10 மீட்டர் அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. தம்பி வா வந்துருங்க, வா. மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்க. ஓகே தானே? மறுபடியும் இங்கே வந்து இடிச்சு போடுங்க, அப்படியே பின்னால் இல்லைங்க. செகண்ட் புரியுதா? மறுபடியும் லைட்டாக மேலே இல்லைங்க, நியூட்ரல். மறுபடியும் இங்கே வந்து இடித்து ஃபஸ்ட் கீர் போடுங்க, மறுபடியும் லைட்டாக பின்னால் நியூட்ரல் பண்ணுங்க. மறுபடியும் இங்கே இடித்து செகண்ட் கீர் போடுங்க, லைட்டாக மேலே நியூட்ரல் ஆகிட்டா. இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். போட்டு வரன்னு தள்ளக்கூடாது. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீர் நியூட்ரு யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரு, செகண்ட் கீர் நியூட்ரு யூஸ் பண்ணுங்க. தாங்க ஃபுல்ரா ஒரு 3700 பிடிக்கும். சரியா தாங்க? புரியல. ஓகே தான். நியூட்ருக்கு வந்துச்சு கரெக்டாக? சரி, நியூட்ருக்கு வந்துச்சு கரெக்டு தானே? இல்லைண்ணா இதுதான் நியூட்ருனா இப்படியெல்லாம் ஆட்டக்கூடாது. கை வைங்க, கை மேலே வைங்க. இங்கே இடிக்கணும், இங்கே இடிக்கணும், அதுதான் நியூட்ரு. இங்கே இடிக்கணும், இங்கே இடிக்கணும், அதுதான் நியூட்ரு. சரியா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீர் நியூட்ரு போடணும். வரலாம். செகண்ட் கீர் நியூட்ரு போடணும். பண்ணிட்டீங்களா? ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா 1வது கீருக்கு போயிடும். மறுபடியும் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா 3வது கீருக்கு போயிடும். ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது, கை வச்சு ஃபீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு. ஃபோர்ஸாக பிடிச்சிங்கன்னா மறுபடியும் மேலே போயிடும். ஃபீல் பண்ணுங்கள், கை வைங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சென்டருக்கு போகும். அதுக்குள்ளே இப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா போகாது. சொல்ல புரியுதா? புரியுது. ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு. புரியுதா? சென்டருக்கு வந்துடுச்சு. சரி, இப்போ எந்த பக்கம் ஆட்டக்கூடாது. மேலதெல்லாம் 3வது கீர். எந்த பக்கமும் ஆட்டக்கூடாது. மேலதெல்லாம் 3வது கீர். ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்ரு, 3வது கீர் போடுங்க. வைக்கலாம். ஓகேவா? மறுபடியும் பின்னாடி எடுத்தால் ஒரு நூல் தான் நியூட்ரு ஆகும். ஒரு நூல் நியூட்ரு ஆகிடுச்சா? அப்படியே பின்னால் இல்லைங்க 4வது கீர் ஸ்ட்ரைட் பண்ணி. ஆமாம், 4வது கீர் அவ்வளோதான். மறுபடியும் ஒரு நூல் மேலே இல்லைங்க நியூட்ரு ஆகிடும். ஆயிடுச்சா? மறுபடியும் ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்ட் நியூட்ரு, 3 நியூட்ரு, 4 நியூட்ரு போடுங்க. ஃப்ரீயாக மெதுவாக போடணும். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாமல் மெதுவாக போடணும். கிளச்சை விட்டுருங்க. சரிண்ணா, வண்டி சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோ
போகலாங்களா? திருப்பிங்க. எக்ஸைட் மிதிக்காதீங்க. லெஃப்ட்டு திருப்பிங்க. லெஃப்ட்டு திருப்பிங்க. திருப்பி இந்த டோர் திறந்து நல்லா சேர்த்துக்கணும். மாற்றி எக்ஸைட் மிதிக்காதீங்க. இப்போ லைட்டாக டச் பண்ணுங்க எக்ஸைட்டில். அவ்வளோதான். லைட்டாக மிதிச்சிங்கன்னா டக்குன்னு போயிடும். சரி. தொட்டிங்கன்னா அழகாக போகும். நீங்கள் சொல்கிறதுக்கு அது அழகாக கேட்கும். கார் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி என்ன, நீங்கள் அதை எப்படி யார்கிட்ட எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தான் காரும். அதே மாதிரி நீங்கள் கார் வண்டியில் ஓட்டுறவங்க வந்து சொல்கிறது மட்டும்தான் கார் கேட்கும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அது கரெக்டாக கேட்கும். நீங்கள் ஒரு மாதிரி கோபமாக சொன்னீங்கன்னா அதுவும் கோபமாக தான் கேட்கும். சரிங்களா? நீங்கள் மெயிலாக நான் உன்னை மெயிலாக தொடுறேன் மெதுவாக போனீங்கன்னா மெயிலாக தொடுறேன் மெதுவாக போகும். நான் உன்னை ஸ்பீடாக மிதிக்க போகிறேன் ஸ்பீடாக போனால் ஸ்பீடாக போகும். கான்செப்ட் புரியுதா? சரி. போகலாம். மறுபடியும் எக்ஸைட் விட்டுருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க போகலாம். அப்படி மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் கொஞ்சம். இப்போ அப்படியே அந்த ரோட்டுக்கு போய்க்கலாங்க. வண்டி ஏசுறதான்னு பாருங்கள். வண்டி போகலாங்க. அது போய்க்கு வரணும் பிரச்சனை இல்லை. ஒரு வண்டிக்கும் போதெல்லாம் அவங்க அழகாக மெதுவாக ஏறி போய்க்குவாங்க. நம்ம அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு தான் வருவோம். சரிங்களா? மறுபடியும் விட்டுருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இப்படி கத்தணும். காலை எடுத்துருங்க. மெதுவாக திருப்பிக்கலாம். மெதுவாக திருப்பி லைட்டாக இப்படி லைட்டாக திருப்பி லைட்டாக இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான் போதும். அதுக்கு மேலே சுற்றிங்கன்னா வண்டி லெஃப்ட் அப்படி இங்கே போயிடும். ஒரு அளவுக்கு தான். மறுபடியும் ஸ்டடி பண்ணுங்கள். லைட்டாக அப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக தொடுங்க. லைட்டாக எக்ஸைட் தொடுங்க. கால் எடுங்க. மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் தொடுங்க. இன்னும் கொஞ்சம் தொடுங்க. இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தொடுங்க. லெஃப்ட் இந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது கார்த்தி. அவர் வந்தால் நின்றுட்டார் தெரியுதுங்களா? போகலாங்க. நேராக போகலாங்க. காலை எடுத்துருங்க. யூஸ் பண்ணாதீங்க. சரி. பட் அதை எடுத்து யூஸ் பண்ணாட்டியும் இங்கே என்ன வேலை செய்யணுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறோம். சரிங்களா? பட் இப்போ தொடுங்க. யாருமே இல்லை. டக்குன்னு தொட்டுருங்க. ஓடிடலாம். அப்படி தொடுங்க. ஓடிடலாம். பட் எக்காரணம் கொண்டு அதை மிதிச்சிடாதீங்க. எந்த வண்டியிலுமே அதை மிதிக்கக்கூடாது. சரிங்களா? காலை எடுத்துருங்க. காரணம் அடிங்க. போதும். மறுபடியும் லைட்டாக தொடுங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம். அப்படி லைட்டாக ஒரு 6 அடிங்க. இன்னும் கொஞ்சம் தொடுங்க. ஓட்டை பண்ணிக்கலாம். தொடுங்க. இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் எச்சு பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக தொடணும். அவன் நம்ம தாண்டதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக தொடட்டோம். தாண்டி முடிச்சிட்டோம். அப்புறம் லைட்டாக தொடணும். சரிங்களா? இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளேயே போகணும். லெஃப்ட் வந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட் லைட்டாக. ஃபீல் புரியுதா? நல்லா இருக்கா வண்டி ஓட்டுறங்க? இது வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது கார்த்தி. அவர் பாட்டுக்கு போய்க்குவார். ஒரு செகண்டு தான். லைட்டாக மட்டும் உள்ளே வந்துடணும். நம்ம அவரை தாண்டறக்காக வெள்ளைக்கோட்டுக்கு வந்தால் நினச்சிக்கிட்டு மறுபடியும் உள்ளே போயிடணும். அந்த கேப் விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பின்னால் வர டூ வீலர் இருக்காருங்க அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிடுவாங்க கார்த்தி. அதை பண்ண விடக்கூடாது. புரியுதுங்களா? பின்னால் வர டூ வீலர் என்ன பண்ணால் டக்குன்னு அந்த கேப்பில் சொருகிடுவாங்க. அதை விடக்கூடாது. சரிங்களா? லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் எக்ஸலேட். ஹாரன் அடிச்சுக்கோங்க. கால் எடுத்துருங்க. ஹாரன் அடிச்சுக்கோங்க. பத்தலை. ஹாரன் இன்னும் கொஞ்சம். பஸ்கார் விட மாட்டார். விட்டுட்டாருன்னா ஓடிடலாம். மறுபடியும் எக்ஸைட் மிதிங்க. எக்ஸைட் மிதிங்க. இன்னும் கொஞ்சம் மிதிங்க. இன்னும் கொஞ்சம் மிதிங்க. மிதிங்க மிதிங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டை டச் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. இப்படியே போட்டு இந்த அந்த வண்டி எப்படி நேராக போகுது பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி நம்மளும் நேராக போகணுங்க. கார்த்தி இங்கிட்டு கொஞ்சம் வந்துக்கலாம், இங்கிட்டு கொஞ்சம் போய்க்கலாம்லாம் கிடையாது. சரிங்களா? மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். இங்கிட்டு வந்துட்டா மட்டும் இங்கிட்டு போயிடணும். சரிங்களா? அவர் போய்க்குவார். நீங்கள் நேராக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கை இங்கே வரவே கூடாது. கட்சி அந்த மெயினில் வச்சுருக்கோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பீட்லேயே போய்க்கலாம். அப்படியே அவர் தொட்டு அப்படியே ஆவரேஜாக போய்க்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்பீட் எச்சாகும்போது நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம எச்சா மிதிச்சோம்னா நம்ம வண்டியும் போகும். கால் எடுங்க. கட்டி கொஞ்சம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஏன் உங்களை கால் எடுக்க சொல்லிட்டு இருக்குன்னு புரியுதா? நான் கீழே போடுறது. அதே தான். கால் எடுத்துருங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் பிரேக் பிடிச்சிக்குவேன். நாளைக்கு நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். நாளைக்கு அப்போ உங்களுக்கு பாதி ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். சரி, ஓ இப்படி தான் கார் ஓட்டணுமாங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். சரி, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 4-5 நாளைக்கு இந்த ரோட்டில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வண்டி தான் அப்படின்னு செட் ஆகிற வரைக்கும் வேறு வழி இல்லை. என்னால் வேறு ரோட்டில் கூப்பிட்டு போக முடியாது. சரி, சரிங்களா? இது இப்படி தான் கீர் இப்படி தான் போடணும், கிளச் இப்படி தான் பிடிக்கணும், பிரேக் இப்படி தான் பிடிக்கணும். உங்கள் மைண்டில் எப்படி சேவ் ஆகுதோ சேவ் ஆனால் தான் என்னால் இந்த இடத்துல போகலாங்க, இதில் போகலாங்க, என்னால் கூப்பிட்டு போக முடியும். சரி, சரிங்களா? எக்ஸைட் விட்டுருங்க. கார்த்தி இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட் போட்டுருங்க. கலைண்ணா ஓகேண்ணா, நாளைக்கு வந்துடுறேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. கலைண்ணா டைமிங்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் ஒரு 2 நாள் சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? ஒரு வாரம் சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, ஓட்டிக்கலாம். இதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரிங்களா, பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? வண்டி போயிட்டு இண்டிகேட் ஆஃப் பண்ணி லாரி அது போகும். அவ்வளோ அங்கே நிறுத்தி தான் போகிறோம். பசங்க வந்துடுவாங்க. சரி, உங்களுக்கு அந்த இன்னொரு பேலன்ஸ் ஒரு கீர் இருக்குது, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் பின்னால் போய்க்கலாம். சரிங்களா? இண்டிகேட் லெஃப்டே போட்டுருங்க. சாவியாக பண்ணுங்க. உங்களுக்கு அந்த 4 கீர் தெரியுமில்ல கத்தியா, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. பார்க்கலாம். நியூட்ரு. பட் நியூட்ருன்னு இப்படி லைட்டாக ஆட்டக்கூடாது. கை வைங்களேன். இங்கேயும் வரணும், இங்கேயும் போகணும். எவ்வளோ தூரம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் போகணும், இங்கேயும் போகணும். பட் கீர்லேருந்து அங்கே போகாது. சரி, ஃபஸ்ட்டு கீர் போடுங்க.
மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்க தங்கம். குட் மார்னிங் தங்கம். செகண்ட் கியர். சூர்யா முன்னாள் தான் சூர்யா. நியூட்ரல் பண்ணுங்க. மூணாவது கியர். நியூட்ரல் பண்ணுங்க. நாலாவது கியர். நியூட்ரல் பண்ணுங்க. மூணாவது கியர் போச்சு தெரியுதா? மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க. நியூட்ரல் பண்ணுங்க. செகண்ட் கியர் போடுங்க. நியூட்ரல் பண்ணுங்க. ஃபோர்ஸ் தள்ளிங்கன்னா மேலே போடுங்க. மூணாவது பின்னாடி பின்னாடி நாலாவது லைட்டாக மேலே நியூட்ரு மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட இல்லைங்க. மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட மேலே இல்லைங்க 5 புரிஞ்சுதா? மறுபடியும் நியூட்ரு பண்ணி 1 நியூட்ரு 2 நியூட்ரு 3 நியூட்ரு 4 நியூட்ரு 5 நியூட்ரு சொல்லியே போடுங்க. பார்க்கலாம். நியூட்ரு ஃபஸ்ட்டு நியூட்ரு செகண்டு நியூட்ரு தேர்டு நியூட்ரு ஃபோர்த்து நியூட்ரு புரியுதா? என்ன கருத்து கேட்டிங்கன்னா நம்ம ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணோம்னா முன்னால் போய் லாக் ஆகிரும். நம்மளால் 5ஆவது கியருக்கு தள்ள முடியாது. கை வைங்க. நான் ஹேண்டில் பண்ண பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரு பட் டைட்டாக பிடிக்காது. அது அந்த இடத்துல போகிற அளவுக்கு ஃபினிஷ் செகண்டு தேர்டு ஃபோர்த்து புரியுதா? அது அவ்வளோ மெயினாக ஹேண்டில் பண்ணணும். ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நியூட்ரல் தான் இருக்குது. கரெக்டாக மொத்தமாக உங்கள் காலக்கிட்ட இழுத்து பின்னாடி இருக்கா ரிவல்ஸ். புரியுதா? மறுபடியும் லைட்டாக உருள் மேலே லைட்டாக தள்ளுங்க. நியூட்ரல் ஆகிடுச்சு. மறுபடியும் மொத்தமாக உங்கள் காலக்கிட்ட இழுத்து பின்னாடி இல்லைங்க ரிவல்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளி நியூட்ரல் ஆகிடுச்சு. ஓகே சரிங்களா? நீங்கள் இந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் போட்டிங்களா? அதே சுவிட்சில் இன்னும் 2 வேலை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் ஒரு திருப்பு மட்டும் திருப்புங்களா லைட்டாக முன்னாடிங்களா ஒரு திருப்பு. அது பார்க்கிங் லைட்டு. ஃப்ரண்ட்டில் 2 குட்டி பல்ப் இருக்குது, பேக்கில் 2 குட்டி பல்ப் இருக்குது. சரிங்களா? பட் அது இன்னொரு திருப்பு இருக்குங்க முன்னாடிங்க. ஆமாம் ஹெட்லைட் அங்கே ப்ளூ கலர் சிம்பிள் கட்டு தான். இப்போ தூரமாக அடிக்கணும்னு அர்த்தம். அந்த சுவிட்ச் இங்கே வருங்க. இப்படி மேலே தூக்கணும். இண்டிகேட்டர் போட்ட சேஃபாக விட்டுறேன். ஃபுல்லாக தூக்கிங்கன்னா இப்போ எரியில் தெரியுதுங்களா? மாட்டி கீழே இருக்குங்க. லைட் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. கீழே இருக்கு. இப்படிங்க இப்படியா இருக்கு. இப்படியா இருக்கு. அங்கே எரியுதுங்களா? நம்ம வண்டியில் 2 வீலர் டிம்மு பிரைட்டு மாற்றி போடுறோமா? அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாது. சரிங்களா? மாட்டி மேலே இருக்குங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கும். கீழே இருக்குங்க. தூரமாக அடிக்கும் ஹெட்லைட்டு. சரிங்களா? இது நைட் நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். மாட்டி மேலே இருக்கும், பக்கத்தில் அடிக்கும். சரிங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிம்பிள் வந்து ஹெட்லைட்டு ஒரு சுற்றி இப்படி ஒரு இது பார்க்கிங். பட் இன்னொரு திருப்பினா ஆஃப் எழுதி தெரியுங்களா? ஆஃப் பார்க்கிங் ஹெட்லைட்டு டிம்மு பிரைட். ஓகே. அதே சுவிட்சை ஸ்டியரிங்கில் கை வைங்களேன். ஒரு 2 விரல மட்டும் அடியில் வாங்க. சுவிட்சு கீழே விடுங்க. ஸ்டியரிங் இப்படி கை வச்சு கை வைங்க. வைங்க இப்படி அவ்வளோதான். சரிதா? பண்ணுங்க. என்ன இது? அது நம்ம லைட் ஆன் பண்ணி போட்டோ கட்டணும் கிடையாது. ஆப்போசிட்டில் வர வண்டிகளும் டக்குன்னு பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் புரியுதா? ஆப்போசிட் வர வண்டிகளுக்கு டக்குன்னு பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வேலை வரவங்க எல்லாத்துக்கும் ஒரே விலைக்கு பேசுகிறேன். உனக்கும் வேறு வழி இல்லைண்ணா, உனக்கும் வேறு வேலை இல்லைண்ணா அப்படிங்கிறியா? சரிங்களா? லைட் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? அது பாஸ் லைட் மெயின்டெனன்ஸ். இது வந்து வெய்பரு 1 2 3 டிப் இருக்கும். 1 2 3. சரிங்களா? இது 3 டிப்புக்கு ஒரு ஸ்பீடு வேலை செய்யும். சரி சரிங்களா? 1 2 3 யூஸ் பண்ணி பாருங்கள். வைப்பர். ஆமாம் ஸ்பீடு. ஆமாம் 3 இதுக்கு 3 ஸ்பீடில் வேலை செய்யும். சரிங்களா? அது மொத்தம் வேலை செய்யுங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போதைக்கு கால் அதுதான். நீங்கள் யூஸ் பண்ணது எக்ஸிலேட்டர் தான். பக்கத்தில் இருக்கிறது பிரேக் தான். அது உங்களுக்கு தெரியும். கிளச்சு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நாளைக்கு சொல்லித்தரேன். சரி சரிங்களா? சீட் பெல்ட் மட்டும் கழட்டிக்கிங்க. சூர்யா சரிக்குள்ளாமல் சூர்யா போடா சூர்யா. டக்கு